வணக்கம். மக்களின் மனசாட்சி விலை போய்விட்டதா அப்படிங்கிறது தான் இந்த காணொளி. இதுக்கு ஒரு சாதாரணமான ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். என்னென்னா, இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தர் 10 வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க, இல்லை நாம் யாராவது ஒரு வீட்டில் 10 வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கோம். ரொம்ப நேர்மையாக உழைக்கிறோம். ஒரு சபலத்தின் காரணமாக ஒரு 1000 ரூபாய் நம்ம அவங்க வீட்டிலேருந்து தெரியாமல் எடுத்துடுறோம். அதை அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே நம்மளை வேலையை விட்டு நிறுத்துவாங்க. அக்கம் பக்கத்துலலாம் போய் சொல்லுவாங்க, இவங்க தாங்க எங்கள் வீட்டில் 1000 ரூபா திருடிட்டாங்கன்னு. அந்த சுற்று வட்டாரத்திலே நம்மளுக்கு வேலை கிடச்சிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக எல்லோரும் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அப்படியே இன்னொரு சுச்சுவேஷனுக்கு வாங்க. இது உண்மையாலுமே நடந்த ஒரு சம்பவம். ஒரு கல்யாண வீடு, அந்த கல்யாண வீட்டுக்கு ஒரு எம்பி வராரு. அந்த எம்பி யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரணமான குடும்பத்தில் ரொம்ப ஏழ்மையும் வறுமையிலிருந்து இருந்தவர். திடீர்னு பார்த்தா அவர் பெரிய பணக்காரர் ஆயிடுறாரு. எப்படின்னு பார்த்தா எம்பி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஊரில் இருக்கவங்ககிட்ட எல்லாம் கடன் வாங்குறாரு. கடன் வாங்கிட்டு யாருக்குமே கடனை திருப்பி கொடுக்கல. நகை கடைக்கு போகிறாரு, நகையை வாங்குறாரு, திருப்பி கொடுக்கல. வீடு கட்டுறாரு, நாய்க்கு எலும்பு துண்டு போடுற மாதிரி கொஞ்சம் காசு கொடுத்துட்டு அந்த வீடை கட்டிக்கிறாரு. பணம் யாருக்குமே சரியாக கொடுக்கல. அவங்கள நம்ம கல்யாண வீட்டுக்கு வர்றாங்க. உடனே நம்ம 6 அடி இருக்கவங்க 1/2 அடி இறங்கி வாங்க 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 அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். அப்போது நம்மளுடைய மனசாட்சி என்ன? நம்மளுடைய நிலைப்பாடு என்ன? ஏழைன்னா ஒரு 1000 ரூபாய் எடுத்தால் உடனே அவனுக்கு திருட்டு பட்டம் கட்டி அவனுக்கு எங்கேயுமே வேலை கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஒரு அரசியல்வாதி அதே திருடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை, பயங்கரமாக கொள்ளையடிச்சவங்களை வாங்க வாங்கன்னு சொல்கிறேன்னா நம்மளுடைய நிலைப்பாடு என்ன? திருடினாலும் பெருசாக திருடணும். அப்போ அந்த அரசியல்வாதிக்கிட்ட நம்மளுக்கு ஏதோ ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்குது அப்படிங்கிற நிலைப்பாடில் நம்ம இருக்கிறனால தான் நேர்மையாக யாராவது அரசியலுக்கு வந்தாலும் நம்ம சந்தேகப்பட வேண்டிய நிலைமைக்கு நம்ம எல்லாரும் தள்ளப்பட்டிருக்கோம். உண்மையும் நேர்மையுமாக அரசியலுக்கு வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதை ஏதோ ஒரு இடத்துல நம்ம தொலைச்சிட்டோம். அப்படி உண்மை நேர்மையாக இருக்கவங்க தான் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள். தயவு செய்து ஒரே ஒரு தடவை உங்களுடைய ஓட்டை நாம் தமிழர் கட்சிக்கு போடுங்க. அப்போ தான் நம்மளுடைய மனசாட்சியை நம்ம மீட்டெடுக்க முடியும். உங்களோட சுயநலத்துக்காகவாவது நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க, மை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. நான் சொல்கிறது சரியா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கமெண்ட்டில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை. அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. புரட்சி வெல்லும், அதை சொல்லும் நாம் தமிழரின் வெற்றி. நாம் தமிழர். நன்றி.